ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் வெப்சைட் இல்லை ஒரு சர்ச் இன்ஜின் சொல்லுங்க அப்படின்னா யோசிக்காம நம்ம கூகுள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கூகுள் கம்பெனிக்கே டஃப் கொடுக்க போற, ஏன் ஃபியூச்சர்ல கூகுள் கம்பெனியே தூக்கி அப்படின்னு வாயில போட்டுக்க போற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கம்பெனி, அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா உடனே போய் அதை கூகுள் பண்ணி பார்த்துருவோம். ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்னு 1000 வெப்சைட், ஆப் இதெல்லாம் வந்தாலும் கூகுள் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில நாம இப்போ ஒரு வெப்சைட்டை பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த வெப்சைட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா openai. என்னப்பா பேர்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது எங்கப்பா கூகுள்ல வந்து அடிச்சு தூக்க போகுது அப்படின்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வெப்சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வெப்சைட் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோ மிலிட்ரி நீ எங்க இங்க அப்படின்னு எலான் மஸ்க் போட்டிருக்காங்க. என்னப்பா ட்விட்டர் சிஇஓட போட்டோ போட்டு openai பக்கத்துல போட்டிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த openai அப்படின்ற அந்த வெப்சைட்டை வந்து உருவாக்கும் முயற்சியில ஃபண்டிங் பண்ணது இல்ல அதுல ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா இருந்தது நம்ம தலைவர் எலான் மஸ்க் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கும் அந்த இருந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அப்போ இவர் வந்து கொஞ்சம் டெஸ்லால ரொம்ப இன்வால்வ்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் பேர் இங்க வர ட்ரை பண்ணாங்க, இல்ல இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் பேர் அங்க போக ட்ரை பண்ணாங்க. அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் கிளாஷ். 2018 இவர் அந்த openai அப்படின்ற அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து வெளில வந்துடுறாரு. இவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கரண்ட், இவர் வந்து ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றது கோ ஃபவுண்டர், இவர் ஒரு கோ ஃபவுண்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் டைரக்டர். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த openai உடைய அந்த வெப்சைட்டை வந்து இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு openai அப்படின்ற அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த openai அப்படின்ற அந்த பிராண்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா chatgpt, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து மேக்ஸிமம் பேச போறோம். DALL-E 2 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, விஸ்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த chatgpt அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன் இன்னும் சொல்ல போனா கூகுளே வந்து தூக்கி சாப்பிட போற ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. DALL-E இதை பத்தியும் வந்து DALL-E 2 வந்துடுச்சு இப்போ அதை பத்தியும் நம்ம பேச போறோம். விஸ்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் சாஃப்ட்வேர், அதாவது நீங்க வேர்டா டைப் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்பீச்சா வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க வந்து எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பிரசன்டேஷன், யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி. அலைன்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ரெடி பண்றீங்க இல்ல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றீங்கன்னா அதை வந்து அலைன் பண்ற மாதிரியான ஒரு வெப்சைட். நாம மேக்ஸிமம் பேச போறோம் இது ரெண்டு பத்தி, அதுவும் டாலியை விட chatgpt பத்தி தான் நம்ம வந்து நிறைய பேச போறோம். ஸோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த DALL-E 2 அப்படின்ற அந்த வெப்சைட் இருந்து இல்லையா, இது என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கான இமேஜ் அதை வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு இமேஜ் வேணும், ஆனா அந்த இமேஜ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்ல அது வந்து லைசன்சபிளா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஏலியன் ரைடிங் ஆன் எ ஸ்விங், அதாவது ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்க மாதிரி ஏலியனோட போட்டோ எனக்கு காட்டு அப்படின்னு எனக்கு காட்டப்பட்ட சஜஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுவே 35mm போட்டோகிராஃப் ஆஃப் 2 mice, அதாவது 2 சின்ன எலி வந்து பீச்சில் வந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. சரி காட்டு, என்னதான் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகான இமேஜஸ் வந்து காட்டியிருக்கு பாருங்க. 2 எலி வந்து ஹவாய் பீச்சில் வந்து சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இமேஜஸ் வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், ஆக்டர் விஜயும் ஆக்டர் அஜித்தும் 2 பேரும் ஒன்னா நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன காட்டுச்சு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ யாரோ ஒருத்தர் பக்கத்துல 2 பேர் நடந்து போற மாதிரி அவருடைய ஃபேஸ்ல வந்து விஜயும் அஜித்தையும் வந்து மார்க் பண்ணியிருந்தது. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அடுத்து நான் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு பைலட் சீட்ல உட்காந்து ஏர்கிராஃப்டோடைய பைலட் சீட்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன். அது காட்டியிருந்தது, பட் பார்க்கறதுக்கு அது அப்துல் கலாம் ஐயா மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இமேஜை வந்து அதுவே அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. நான் நேற்று வந்து கவர்னர் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அவரை அப்லோட் பண்ணி ஏதாவது அந்த மைக்கை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த இமேஜில் என்னால் மைக்கை ரிமூவ் பண்ண முடியல. பட் வேரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இப்படி திரும்புற மாதிரி அப்படி திரும்புற மாதிரிலாம் காட்டும்னு பார்த்தா ஃபேஸே வேரியேஷன்ல காட்டுது. அதாவது இந்த மாதிரி மைக்ல பேசக்கூடிய, இப்போ இஃப் இன்கேஸ் நீங்க கவர்னரோட இமேஜ் நான் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஏதாவது இமேஜை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து சொல்லுது கவர்னரை மாத்திருங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் காமெடி தான், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் இந்த போட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன், யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அடுத்து நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா முக்கியமான நம்ம இந்த வீடியோவுடைய கதாநாயகன் அப்படின்னே சொல்லலாம், chatgpt. அதுதான் வந்து கூகுளுடைய மாற்று அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டே வந்து ஓப்பன்GPTயோட நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ தட் வேர்டு, அவுட்லுக், பவர் பாயிண்ட் எல்லாம் அந்த openai அந்த ஏஐ யூஸ் பண்ணி
வேர்டு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு அவுட்லுக் அதாவது மெயிலெலாம் அனுப்புகிற மாதிரி, இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுற மாதிரி நம்ம வேணால் ஒரு கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மைக்ரோசாஃப்ட் வந்து $10 பில்லியன் அளவுக்கு இந்த openai அந்த chatgptன்ற அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். $10 பில்லியன் மைக்ரோசாஃப்ட் இந்த வெப்சைட் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி $1 பில்லியன் என்னமோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஃபண்டர்ஸ் தான் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு. ஆனால் திடீர்னு ஒரு $10 பில்லியன் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 8,000 கோடியா அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இந்திய மதிப்பில். அவ்வளோ ஒரு 80,000 கோடியா 8,000 கோடியா சரியா தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து 8,000 கோடினாலும் அது பெரிய அமௌண்ட் தாங்க. அந்த அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு. இதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கூகுள் கில்லர், அதாவது இந்த openai அந்த chatgpt இருக்கு இல்லையா, அது வந்து கூகுள் கில்லர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் என்ன பண்ணோம், சிம்பிளாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஏதாவது இப்போ இன்கேஸ் நான் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று இப்போ சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய வெப்சைட்ஸை காட்டும். சம்டைம்ஸ் மேலேயே ஒரு பேராகிராஃப் மாதிரி காட்டும். நம்ம லிங்கை கிளிக் பண்ணால் அது உள்ளே இருக்கிற அந்த என்ன மெட்டீரியல், அதாவது நம்ம கொடுத்தாலும் சஜஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த openai chatgpt என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான். நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணணும். ஆனால் அது சஜஷன்ஸாக கொடுக்காது, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சராகவே கொடுக்கும். அதுதான் வந்து இந்த chatgpt ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த chatgpt-க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் காட்டும், எக்ஸாம்பிள். அதாவது நீங்கள் இதில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு இதுகிட்ட கேட்கலாம். என்னுடைய 10 வயசு பையனுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு கிரியேட்டிவாக ஐடியாஸ் கொடுன்னு கேட்கலாம். ஹெச்டிடிபியோடைய அந்த ஜாவா ப்ரோக்ராம் பற்றி கேட்கலாம். இதோடைய கேப்பபிலிட்டிஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோ. அதாவது இப்போ நான் வந்து 2 விஷயம் சர்ச் பண்ணிவிட்டு 3ஆவது விஷயம் சர்ச் பண்ணுறேன். திருப்பி நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண விஷயத்தை பார்க்கணுன்னாலும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதால் தெளிவான பதில்களை கொடுக்க ட்ரை பண்ணோம். இன்அப்ராப்ரியேட்டான விஷயங்களை தவிர்க்கிறது. இப்போ கூகுளில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் என்ன போட்டாலும் ஏதோ ஒரு சர்ச் அதாவது ரிப்ளை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிடேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் இது வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. சம்டைம்ஸ் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து ஹார்ம்ஃபுல் ஆர் பயாஸ்டு. ஏன்னா நம்ம கேட்குறத பொறுத்து அதோட ரிப்ளை வந்து ஹார்ம்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 2021 நடந்த விஷயங்களை நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கூகுளில் போயிட்டு, அதாவது உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிளாக காட்டுறோம். ஸோ இப்போ தான் openai அப்படின்னு நான் டைப் பண்ணோன்னே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனேன். ஸோ டேரெக்டாக chatgpt காட்டுச்சா. ஸோ இதுதான் அதோடைய வெப்சைட்டு. ஸோ நான் டேரெக்டாக ட்ரை அப்படின்னு கொடுத்தோன்னே இதுதான் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி காட்டினோம்ல, இதுதான் அதோடைய ஓப்பன் பேஜ். கீழே ஒரு டாஸ்க் பார் இருக்குது பாருங்கள். இந்த டாஸ்க் பாரில் தான் நீங்கள் வந்து விஷயத்தை டைப் பண்ணோம். ஸோ நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்பேன்ல, அதுக்கு அது வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட், நான் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரெயின்டு பை ஏஐ அப்படின்லாம் வந்து சொல்லிச்சு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு, அதாவது உனக்கு இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு நான் ஒரு லாங்குவேஜ் மாடல், எனக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண தான் தெரியும், அது தவிர ஒரு பர்டிகுலர் ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் டெல் மீ வாட் யூ கேன் டூ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க், நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நான் வந்து செய்வேன், நீங்கள் கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சர் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன், அதுக்கு நான் எக்ஸாம்பிள்லாம் வந்து கொடுத்துருந்தது. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இமேஜ் எதுவும் காட்டாது, ஸ்பீச் எதுவும் வராது. அதாவது நீங்கள் வார்த்தையாக கொடுத்தீங்கன்னா வார்த்தையாக மட்டும்தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் எ லவ் லெட்டர் டு மை ஒய்ஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மேபி நீங்கள் உங்களோட லவ்வருக்கோ, நான் வந்து ஒய்ஃப்னு போட்டேன், லவ்வர்னு போட முடியாது, அடி விழும் வீட்டில். ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் பாருங்கள் அழகா, டியர் ஒய்ஃப், ஐ திங்க் அபவுட் யூ கான்ஸ்டன்ட்லி, ஐ எம் so proud of a person you are, I love you more than words could say, forever and always in your name. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து நான் கேட்ட கேள்வி, ஆர் யூ பெட்டர் தேன் கூகுள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லாங்குவேஜ் மாடல், கூகுள் அதோடைய விஷயத்தில் பல நன்மைகள் அதுக்கு இருக்குது, என்னுடைய விஷயத்தில் எனக்கு பல நன்மைகள் இருக்குது. அது பண்ணுற விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. அதை கூகுள் வந்து இமேஜஸ்லாம் காட்டும், நான் என்னால் இமேஜஸ்லாம் காட்ட முடியாது. நீங்கள் வார்த்தையாக கொடுத்தீங்கன்னா நான் வார்த்தையாக கொடுப்பேன். அடுத்தது ஹவு டு ஏர்ன் மணி அப்படின்னு கொடுத்தோன்னே ஒரு பெரிய விஷயம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டிங், இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் போடலான்னு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 பாயிண்ட் கொடுக்குது. அடுத்து நான் கேட்ட கேள்வி, ஒரு வாழ்க்கையில் நல்ல மனுஷனாக வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு.
நம்பகத்தன்மையாக இருக்கணும், மற்றவங்களை நம்பணும், மற்றவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தது. நெக்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி வந்து வாட் இஸ் மீனிங் ஆஃப் அம்ஜத், என்னோட பேருக்கான மீனிங் என்னன்னு கேட்டேன். பட் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல. டூ யூ பிலீவ் இன் காட் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது வந்து நான் வந்து ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் பிலீஃப், எனக்குன்னு எந்த பிலீஃபும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ரிலீஜன் பற்றியோ இல்லை கடவுள் பற்றியோ கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு. அடுத்து நான் கேட்டேன் பாருங்க ஒரு கேள்வி, ஹெல்ப் மீ இன் கிரியேட்டிங் கண்டென்ட் அபவுட் விஜய் மூவி வாரிசு. வாரிசை பற்றி நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம், அதுக்கு ஐடியா கொடு அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூவாக போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பேரிசனாக போடலாம், வேற ஏதாவது ஒரு படத்தோட இந்த படத்தை வந்து கம்பேரிசன் பண்ணலாம், இல்லை அந்த படத்தோடைய தீம், ஸ்டோரி, இல்லை கேரக்டர்ஸை அனலைஸ் பண்ணலாம், இல்லை டேரக்டரை, ஆக்டரை, இல்லை அந்த ரைட்டர், அந்த படத்தில் இன்வால்வ் ஆனவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். அந்த ஆர்டிக்கலை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து எப்படி அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் கடைசியில், நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. கடைசியில் இங்கே பாருங்க, விச் மூவி வில் பி குட், விஜய் ஸ்டாரிங் வாரிசு ஆர் அஜித் ஸ்டாரிங் துணிவு. அதுக்கு அது கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே நல்லா இருக்கலாம் மேபி, ஆனால் அதோட பிளாட், அதாவது அதோட கதை அம்சம், அதோட ஸ்டைல், அதில் ஆக்ட் பண்ணியிருக்க ஆக்டரை பொறுத்து அது மாறலாம். ஒருவேளை உங்களுக்கு படத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா ஜெனின் ரிவ்யூஸை நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சினிமாவை பற்றியும் அஜித்தை பற்றியும் விஜய் பற்றியும் சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து வாட் டு யூ திங்க் அபவுட் ஆக்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு எதுவும் பர்சனல் ஒப்பீனியன் இல்லை, ஆனால் அவர் இத்தனை படம் நடிச்சிருக்காரு, அவர் இத்தனை விருதுகள் வாங்கியிருக்காரு, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹீரோ ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட், அவர் நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லிச்சு. அதுக்கு அடுத்தது யூ திங்க் ஏஐ இஸ் த ஃபியூச்சர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சரா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் 2 லைன் 3 லைன்ல ஆன்சரே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 இதுதான் வந்து ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஹவு டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் டு மை சேனல் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வீடியோஸாக கொடுக்கலாம், என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்காக, ரைட் எ லெட்டர் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை அம்ஜத் டாக்ஸ் சேனல். உங்களுக்கு லெட்டர் நான் எழுதலை, என் மூலியமா ஓப்பன்ஏயோட chatgpt எழுதுது. அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்க விரும்பல. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை ரெக்வஸ்ட், ஐ ஹோப் டு சி யூ ஆஸ் எ சப்ஸ்கிரைபர் சூன் சின்சியர்லி அப்படின்னு போட்டு என் பேரை போட சொல்லிச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுது. நானே வந்து மெஸ்மரைஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இருங்க, இன்னும் எக்ஸாம்பிள் முடியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம். அடுத்து நம்ம கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் பீரியடில் பணம் வராமல் போகலாம், மொத்தமாக காலியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கேட்கலாம், இல்லை இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறீங்கனாலும் கேட்கலாம். ஹவு டு கால்குலேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். என்ன எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாலாம் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளும் வேற அது கொடுத்துருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்போமே அப்படின்னு சொல்லி அடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பாருங்க, இஃப் ஐ கெட் எ லோன், ஒருவேளை நான் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு லோன் ஒரு 9% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி மாதம் 12,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா நான் எத்தனை வருஷத்தில் அந்த லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்ததுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளோட அதை ஃபார்முலாவோட நின்றுச்சு அப்படின்னு பார்த்தேன். நான் சொன்ன நம்பர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 வருஷத்தில் நீங்கள் அந்த லோனை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சி ப்ரோக்ராம் அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம் இது மட்டும் தான். ஸோ அதுவும் கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா கடகடன் ப்ரோக்ராமையும் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சிஎன்சி ப்ரோக்ராம் ஃபார் எ பேப்பர் டர்னிங், ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கேட்குறோமே, சரி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக சிஎன்சி ப்ரோக்ராமோடைய அந்த கோட் எல்லாம் போட்டு, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வேல்யூ எதுவும் கொடுக்கல, பட் அதுவே வந்து வேல்யூ எல்லாம் போட்டு இந்த மாதிரி இந்த கோடுக்கு இதுதான் மீனிங், இந்த கோடுக்கு G01 இது, G02 இது அப்படின்னு சொல்லி கோடிங் எல்லாம் போட்டு கரெக்டாக சொல்லிடுச்சு. ஃபைனலாக நான் சும்மா கேட்டேன் கேன் யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னு. அதுக்கு வந்து எஸ் என்னால் தமிழ் வந்து பேச முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே தமிழ் டைப்பிங்கில் போயிட்டு திருவள்ளுவர் என்பவர் யார் அப்படின்றத காப்பி பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து பேஸ்ட் பண்ணேன். திருவள்ளுவர் என்பவர், அதாவது தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைப் பண்ணுது, பட் ஆனால் வர ரிப்ளை வந்து அந்த அளவுக்கு அப்ராப்ரியேட்டாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடகர், கவிஞர் அப்படின்லாம் வந்துச்சு. ஓகே இலக்கியவாதி அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துச்சு, சரியா இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாடகர் என்ற பிரச்சனையில் அவர் பெரும் போராட்டங்களை செய்துள்ளார் அப்படின்னு வந்துச்சு. திருவள்ளுவர் எப்போ போராட்டம் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. ஐயா திருவள்ளுவரே தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் காரணம் இல்லை, இந்த chatgpt தான் காரணம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரி வேற ஏதாவது கேள்வி கேட்போம் தமிழில் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தை ஏற்றியது யார் அப்படின்னு இங்கே இதில் டைப் பண்ணி இங்கே கொண்டு வந்து டைப் பண்ணால் தொல்காப்பியத்தையும் இதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டேன் திருவள்ளுவரையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஏதோ புரட்சிதர்கள் அறிவியல் முறைகள் அப்படின்னு ஏதோ வந்துச்சு. ஸோ இன்னும் தமிழ்லாம் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை,
பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே பொறுமையாக அது போன ஸ்லோக ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு அந்த ஸ்பீடில் ஏன் காட்டணும், சரி நம்ம ஒரு சும்மா ரெஃபரன்ஸ் தானே, வேணா உங்கள் கையில் இப்போ ஃபோன் இருக்கலாம் இல்லை லேப்டாப் இருக்கலாம், டேரெக்டாக ஓப்பன்ஐ போயிட்டு chatgpt போயிட்டு நான் கேட்டேன் இல்லை உங்களுக்கு கேட்கணும்னு தோன்ற எல்லா கேள்விகளையும் நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தமிழில் அந்த அளவுக்கு ப்ரெசிஷனாக இல்லைனாலும் மற்ற இடங்கள்ல நல்ல ப்ரெசிஷனாகவே இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. பரவாயில்லப்பா, நல்லா இன்னும் இதில் வந்து இமேஜஸ்லாம் காட்டுற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மனிதர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ரோபோக்கள் வேலை செய்யுது, அதாவது ஏஐ உள்ளே வரும்போது என்னென்னலாம் நடக்கும், மனிதர்கள் அவங்களுடைய ஜாபை வந்து இழக்க வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் இந்த ஏஐயில் ஏதோ கோடிங்கில் இல்லை சாஃப்ட்வேரில் ஏதோ பிரச்சனைனாலும் அதே மனிதர்கள் தான் பார்க்கணும். ஆனால் ஒரு ஆஃபீஸில் 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஏஐ வந்ததுக்கப்புறம் 10 பேர் இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமை, ஏன் இன்னும் ஃபியூச்சரில் போனால் 2 பேர் இருந்தாலே போதும் அப்படின்ற நிலைமை வரலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெரரிசம் ஏன் இப்போ ஏஐயில் கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ட்ரோன் மூலியமாக பாம்லாம் ட்ராப் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிலாம் கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட ஏஐயால் பண்ண முடியும். சோஷியல் மேனிப்புலேஷன், அதாவது இப்போ இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் எப்படி வந்து அரசியலில் வந்து ரொம்ப ஒரு இன்வால்வ்டோடு இருக்கோ அந்த மாதிரி ஏஐ நினச்சிச்சு அப்படின்னா மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஒரு நல்லவரை கெட்டவராக காட்ட முடியும், கெட்டவரை நல்லவராக காட்ட முடியும். சர்வைலன்ஸ், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எந்த லொக்கேஷனில் அவர் ரொம்ப நேரம் இருக்காரு, இல்லை அவர் எங்கே தங்கி இருந்தார், எவ்வளோ காசு அவருடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் செலவு பண்ணாருன்ற வரைக்கும் நம்ம ஏஐ மூலமா அவங்கள வந்து சர்வைலன்ஸ் பண்ண முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தருடைய வீடியோவில் என்னுடைய ஃபேஸை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி மார்ஃபிங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ உள்ளே வர்றது அப்படின்றது ஆஹா என்னப்பா இவ்வளோலாம் பண்ணுதே ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதனால ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஏஐ உள்ளே வர்றது நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா, இந்த அளவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறது. ஏன்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு சொந்தமாக ஒரு லெட்டர் கூட எழுத தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து சொந்தமாக கற்றுக்கணுன்ற அந்த முயற்சியை ட்ராப் பண்ணிவிட்டு அதுதான் chatgpt இருக்கே, அதான் லெட்டர் தானே, ஹவு டு ரைட் அ லெட்டர் டு மை ஹெச்ஆர் ரிகார்டிங் மை ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு நம்ம போட்டோம்னா அதே லெட்டர் வந்துரு போது, வெறும் நீங்கள் வந்து பேரை மட்டும் எடிட் பண்ணி அமுச்சு விட்டா போதும். ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் இதெல்லாம் வரதுனால, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் இன்டெலிஜென்ட் ஆகிட்டே போகுது, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. ஆல்ரெடி இது நம்ம கைக்கு எப்போ வந்துச்சோ அப்போயே நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் லேப்டாப்பு இதெல்லாம் வர ஆரம்பிச்சு இன்னும் குறைய ஆரம்பிச்சுது. இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வந்துடுச்சு. இன்னும் நல்லா தீவிரமாக நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம சுத்தமாக எந்த ஒரு ஐயோ காலைல இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கூட உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டுடே வாட் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இது எல்லாத்த பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. மறக்காமல் chatgpt சொல்லிச்சு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.